ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். நாளைக்கு சண்டே வேறு. நாளைக்கு வந்து நீங்கள் ரெகுலரான பிரியாணியே செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா, உங்கள் வீட்லேயும் போர் அடிச்சிருச்சா, அப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கீமா பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி மாஸ்டர் சொல்கிற அதே டிப்ஸோட நான் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு வாட்டி இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு வாய் உங்கள் வீட்டில் சாப்பிட்றப்ப உங்களுக்கு பாராட்டிகிட்டே தான் இருப்பாங்க. வாங்க எப்படி இந்த பிரியாணி செய்யலாம் பார்க்கலாம். இப்போது இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீரக சம்பா ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கோம். நான் வந்து 4 பேருக்கு 4 ஆளாக எடுத்திருக்கேன். பிகாஸ் நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்து மிச்சமானாலும் நைட் டைமில் சாப்பிடுவோம். நைட்னா ஒரு 7:30 அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். நீங்கள் உங்கள் வீட்டு அளவு எத்தனை பேருன்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சிக்கன் வந்து பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். இது செய்கிறதுக்கு வந்து எப்பவுமே வந்து போன்லெஸ் பீசஸ் தான் வாங்கணும். நீங்கள் வந்து எலும்பு அதிகமாக இருக்கிற பீசஸ் மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இது வந்து செய்கிறது கஷ்டம். இப்போ பாருங்கள், நான் நல்லா குட்டி குட்டியாக அதை வந்து வெட்டி வச்சுட்டேன். இப்போ மசாலா சேர்த்துக்க போகிறேன். ரெட் சில்லி பவுடரு, மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கலருக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலரிடுங்க. இதில் முட்டைலாம் சேர்க்கக்கூடாதுங்க. இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இதை நம்ம நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போது இங்கேருந்து தொடர்ந்து பாருங்கள், நான் வந்து நிறைய சீக்ரெட் டிப்ஸ்லாம் சொல்லுவேன். இப்போ ஒரு மிக்ஸி வச்சுருக்கோம். இதில் 2 பச்சை மிளகா, புதினா வந்து ஒரு கை அளவு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கொத்தமல்லியும் ஒரு கை கொத்தளவு எடுத்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த பாத்திரம் வச்சு கொஞ்சம் நல்லா மைல்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். உடனே சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். லவங்கம், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஜாவித்ரி, அதுக்கப்புறம் ஸ்டார் ஆனீஸு இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போது இவ்வளோண்டு கிள்ளி வச்சுருக்க புதினா மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3லேருந்து 4 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் இதெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த வெங்காயம்லாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க வெங்காயம் வதங்கிறது தான். ஒரு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்ட் சூப்பராக எடுத்து கொடுக்கும். இப்போது நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம், இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகணுன்னா இப்படியே ரொம்ப நேரம் வதக்கினா பச்சை வாசனை போயிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. பிரியாணி மாஸ்டர் சொன்ன டிப்ஸ் என்னதுன்னா, நம்ம கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதே தண்ணி சேர்த்துக்கணும். இதில் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போவே உங்களுக்கு பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வருங்க பிரியாணி. நான் எவ்வளோ அளவு தண்ணி சேர்த்தேன்னு பார்த்தீங்களா, அவ்வளோண்டு சேர்த்தாலே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, இதில் வந்து நான் 3 பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். 3த்தையும் இதில் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா அப்படியே விட்டுறணும். இப்போது நம்ம வந்து கலரவே கூடாது, அப்படியே விட்டுறணும். நல்லா தோல் சுருங்கி வந்துடும் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலரவே செய்யணும். அது முன்னாடி வரைக்கும் கிளறி விடாதீங்க. நான் யூஸ் பண்ணுறது நாட்டு தக்காளி கிடையாது, பெங்களூர் தக்காளி தான். அதனால புளிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் தயிரோட அளவு வந்து அதிகமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் இப்போ வந்து கலரி விட்டுற போகிறோம். ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது, கமன்ட்டு வருது. கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக ஒரு பிரியாணி செய்கிறீங்கன்னா கூட இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ எல்லாருமே வந்துடுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிச்சனில் தான் நிற்பாங்க. இப்போ என் தங்கச்சி வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா, செஞ்சிட்டிங்களான்ட்டு. இப்போ தான் ஆனால் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். இப்போது இதுலேருந்து நல்லா வந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அப்படியே அது வதங்கட்டும். நம்ம வந்து மூடி போட்டு வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாம், அப்போனா இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கணும். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அந்த மசாலா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க.
சூப்பராக இருக்குங்க. அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு ஒரு வாய் சாப்பிட்றப்பயுமே அது இன்னும் வேணும், அந்த பிளேட் காலியானோடனே இன்னும் வேணும் அப்படின்னு கேட்க தோணும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த பிரியாணி. இப்போ இது வரைக்கும் நம்ம சேர்த்ததுலேயே வந்து பச்சை மிளகா காரம் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை, வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இருக்குது. நம்ம வேறு எந்த மசாலாவும் அந்த அளவு இப்போ சேர்க்கல. அப்புறம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு வந்து மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகும். இப்போ தான் நம்ம மசாலா போடுறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி, நார்மல் ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்க போகிறேன். இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டோம்னா இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. அதுதான் அந்த மாதிரி வர ஸ்டேஜில் தான் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம சிக்கன்லாம் போட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், சிக்கனை வந்து இந்த டைமில் தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி மேரினேட் ஆகி சூப்பராக இருக்குது சிக்கனும். இப்போ இந்த சிக்கனை வந்து முழுசாக இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா ஒன்று போல் வந்து கிளறி விட்டுருங்க. செம்மையாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே இப்போ சமைக்கிறப்பவே வந்து பசி எடுக்குது ரொம்ப, என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனாலும் நம்ம வந்து வீடியோக்காக நம்ம வந்து சமைச்சு தான் ஆகணுன்றதுக்காக நான் சமைச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த சிக்கன்லாம் வந்து நல்லா குக் ஆகி இதில் தண்ணி விட்டு வரும் பாருங்கள். அந்த மாதிரி வரப்போ நம்ம கொஞ்சோண்டு சிக்கன் மட்டும் ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இது வந்து லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுற பர்பஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். என் தங்கச்சியும் கொஞ்சம் வேணும்னு கேட்குறா, அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டோம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சீரக சம்பா ரைஸு, தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம வெறும் ரைஸாக மட்டும் தான் இதில் சேர்த்துக்கணும். நல்லா தொடச்சி போட்டுக்கோங்க. இப்போது நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன், அதுதான் வந்து இதில் சேர்த்துக்கணும். நீங்கள் கோல்டு வாட்டர் சேர்த்திங்கன்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு வேரி ஆகும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போது சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி எந்த அளவு சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்குறீங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதையும் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு தெரியாத டிப்ஸுமே வந்து நான் சொல்லுவேன். பாருங்கள், நான் ரைஸை டச் பண்ணுறேன். இந்த அளவு தான் மூழ்கணும், இதுக்கு மேலே வந்து மூழ்கக்கூடாது. அந்த கரண்டியோட அளவு தான் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்றது. இப்போ நல்லா ஒன்று போல் கலரி விட்டுடலாம். இப்போ இந்த ரைஸ்லாம் நல்லா உங்களுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு அப்படிலாம் வரப்போ நம்ம வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கணும். இன்னும் ரைஸ் வந்து நல்லா வதங்கி வர்றதுக்கு நம்ம ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சோண்டு பால், அதாவது காய்ச்சின பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்கள்ல, அந்த பாலை வந்து நார்மலாக வெளியில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்தே ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். ரைஸுமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்படி நம்ம தோண்டி பார்க்குறப்போ உள்ளே வந்து எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து குக் ஆகி வரணும். அதனால நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே தம்க்கு வந்து விட்டுற போகிறேன். இப்போது கம்ம கம்மன்னு இருக்குங்க, வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஸ்மெல்லு. கரெக்டாக ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணோம்ல, பாருங்கள் இப்போ தண்ணியே இல்லாமல் சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இது மேலே கார்னிஷிங் பர்பஸ்க்காக நான் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்மெல்லே, அப்படி கம்ம கம்மன்ட்டு வீடே வாசனையாக ஆயிடுச்சு. பாருங்க, நீங்கள் சண்டே வந்து எதுவுமே யோசிச்சுட்டு என்ன செய்யணும்லாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இது மேலே நீங்கள் நெய்யை மட்டும் அப்படியே ஊற்றி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டே உங்களுக்கு. இப்போ நெய் போட்டோன்னே நம்ம வந்து உடனே கலரிடாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலர்னோன்னா அந்த ஒரு ஸ்மெல்லு வந்து அப்படியே உள்ளே இறங்கிரும். அந்த நெய்யுடைய வாசனைலாம் அப்படியே உள்ளே இறங்கிரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் தான் பண்ண போகிறோம். பிளேட்டில் எப்படி வைக்க போகிறோம்னு பார்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு கீழே மேலே வச்சோம்ல அந்த சிக்கன், அதை அப்படியே கீழே இறக்கிட்டு மேலே வந்து அப்படியே பிரியாணி ஒரு லேயரை போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பிரியாணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பிளேட்டில் கவுத்துட்டு அப்படியே திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக வந்துடும். அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. இன்றைக்கி வந்து கிளைமேட்டுமே வந்து வின்டர் கிளைமேட் இல்லை, இப்போது ரொம்ப கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி சுட சுட இந்த மாதிரி கீமா பிரியாணி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சிக்கன் பீசஸுமே செம்மையாக குக் ஆகி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா. இந்த ரைஸ் கூட அந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.